இந்த வீடியோவில் ஒரு ஆளுக்கு எப்படி சுகர் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தரேன். சரியா? மொத்தம் 3 எண்ணம், 3 இல்லை 4 எண்ணம் சொல்லிக்கலாம். சரி, ஒன்று வந்து தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தண்ணி தாகம் ஒன்று. ரெண்டாவது பசி பயங்கரமாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும், பசி தாங்க முடியாத பசி ரெண்டாவது. மூணாவது அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும், அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும் மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா நம்ம வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? வெயிட் நல்லா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அஞ்சாவது உடல் ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த 5 நீங்கள் வந்திருக்கு அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100% சுகர் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. சரி தானே? ஒரு கூட சொல்கிறேன். தண்ணி தாகம், வெயிட்டு குறையும், அடிக்கடி யூரின் போகும், பசி ரொம்ப இருக்கும், அப்புறம் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். சுகர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டியதுதான். சரியா? டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நமக்கு சுகர் இருக்கா இல்லையா, இல்லை வருமா இல்லை வராதா, இல்லை வர அறிகுறி இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு மைண்டில் தோணுச்சுன்னா நம்ம முதலாக பண்ணி பார்க்க வேண்டிய டெஸ்ட் வந்து நல்லா கேட்டுடுங்க. இந்த டெஸ்ட் தான் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் இது தெரியாது. சுகர் வருமா அப்படி சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம முதலாக பண்ணி பார்க்க வேண்டிய டெஸ்ட் எது? ஃபாஸ்டிங் இன்சுலினும் சி பெப்டைடும் தான். இதுதான் நீங்கள் முதலாக பண்ணி பார்க்க வேண்டிய டெஸ்ட். இது யாருக்கும் தெரியாது, அதான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எனக்கு சுகர் வந்துடுமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணி பார்த்துடலாம். பண்ணி பார்த்தா உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். சரியா? மைண்டில் வச்சு எழுதி எடுத்துக்கங்க. சரியா? அடுத்தது தான், ரெண்டாவது தான் என்ன டெஸ்ட்டு, அதுதான் முக்கியம். அடுத்தது தான் இந்த டெஸ்ட் எல்லாம். HbA1c, ஃப்ரக்டோசமின், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிரண்டல் பிளட் சுகர், இது வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. ரெண்டாவது முக்கியம் தான் இது. இந்த 4 புரியலையா? முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான். ஏழையராகவே வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க வேண்டிய டெஸ்ட் இந்த டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டில் சுகர் வரப்போகுது நீங்களே முடிவு பண்ணிடலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டு தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கக்கூடியது. புரிஞ்சில்ல உங்களுக்கு? இந்த டெஸ்ட்டு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கக்கூடியது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம்? பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிடலாம். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டோன்னா இந்த மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல் வாழலாம். அவ்வளோதான், வேற ஒன்று. புரிஞ்சா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் வெரி 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 முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது. சுகர் வருமா வராதா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் இந்த டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்துட்டா போதும். இந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா சுகர் 100% வரப்போகுதுன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லை, இது இருந்துச்சுன்னா சுகர் வரும், ப்ரெஷர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட இது ஹையாக இருந்தால் வரும்னு அர்த்தம். ஏன்னா இது ஹை அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே இந்த 5 நோய் கண்டிப்பாக வரும். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர், அப்புறம் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது வந்தாலும் நம்ம இந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டா போதும். பண்ணிட்டீங்கன்னா பயப்படக்கணும் இல்லை, ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரியா? வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வெரி 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 யூஸ்ஃபுல் வீடியோ. சரியா?